உம்மை உயர்த்துகிறோம். உங்க நாமம் பெரியதாண்டவரே. ஒரு சில நிமிடங்கள் கூட தேவ சமூகத்தில் நம்ம அப்படியே தாழ்த்தி செப நிலையில அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்க பலத்தால் இடை கட்டுங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வச்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். Thank you Jesus. அதனுடைய 7வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. சில காரியங்கள் அது பலவீனமா இருக்கும், அல்லது சில காரியமா இருக்கும், நம்மளை குத்திட்டே இருக்கும். பாருங்க, குத்திட்டே இருக்கும். சிலருக்கு சில பலவீனங்கள். அது அவர் சொல்றார், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார் என்றா, அதை நீக்கினாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா அது குத்துறது கூட தெரியாத அளவுக்கு கிருபையை கொடுத்துட்டார். அதை ஹேண்டில் பண்ண, இதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கிருபையை கொடுத்தார். இந்த நேரத்தில் நான் ஏவப்படுகிறேன். சில காரியங்கள் உங்களை ரொம்ப குத்திட்டே இருக்குது, கொட்டிட்டே இருக்குது. அது நினைச்சாலே வலி. ஆண்டவரே, ஒண்ணு இதை தாங்கணும், இல்லைன்னு அதை தாண்டணும். எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. நெஞ்சோட சேர்த்து வைத்து பைபிள ஆண்டவர் சொன்னாரே, என் கிருபை உனக்கு போதும். எது உங்க லைஃப்ல உங்களை குத்திட்டே இருக்கு, அதுக்காக நீங்க இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை, ஆண்டவர் என் வாழ்க்கையில இது என்ன ரொம்ப குத்திட்டே இருக்கு ஆண்டவரே, இது என்னை விட்டு நீங்கும்படி, இது என்னை விட்டு நீங்கும்படி. ஆமே, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய காரியம் உங்களை ரொம்ப குத்திட்டே இருக்குதா? கடன் உங்களை ரொம்ப குத்திட்டே இருக்குதா? உங்க பலவீனம் உங்களை ரொம்ப குத்திட்டே இருக்குதா? அது என்னை விட்டு நீங்கும்படி, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறான். இந்த நேரத்தில் கர்த்தரிடத்தில் கேளுங்க. உங்க வாழ்க்கையில எது உங்களை ரொம்ப குத்திட்டே இருக்கு? இரவு பகலா குத்திட்டே இருக்கு ஆண்டவரே, பல நாட்களா குத்திட்டே இருக்குப்பா, பல வாரங்களா குத்திட்டே இருக்கு ஆண்டவரே. சில பலவீனம் வந்து கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், திரும்பி வரும் பாருங்க. ஆமே, ஒரு வாரம் ஒழுங்கா இருக்கும், அடுத்து திருப்பி வரும் பாருங்க. இந்த நேரத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்லி இருக்கிறார். பூரணமாய். நீ உண்மையா கேளுங்க. ஆமே, பலவீனத்தை குறித்து பவுலை மேன்மை பாராட்ட வைத்தவர் உங்களையும் மேன்மை பாராட்ட வைப்பார். அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. இது குத்திட்டே இருக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது குத்திட்டே இருக்குப்பா, இது என்னை குட்டும் சாத்தானாய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சில காரியம் என்னை விட்டு நீங்கணும், என் குடும்பத்தை விட்டு நீங்கணும். Thank you Jesus. என்னை விட்டு நீங்கணும்.
இந்த பலவீனத்தை நீக்குங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. 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 Oh, oh, rala baba barakala radar. எங்கள் பலவீனம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும். எங்கள் பலவீனம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும். எங்கள் பலவீனம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும். எங்கள் பலவீனம் எங்களை விட்டு நீங்கும்படி செய். Thank you Jesus. Thank you Jesus. கைகளை உயர்த்து. அப்பா, என் பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கப்பா. அப்பா, இது என்ன நீங்கும்படி. இன்னைக்கு ஆவியானவர் இப்படிதான் லீட் பண்ற. சில காரியங்கள் நீங்கும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். என் பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். மாம்சத்தில் இருக்கிற பலவீனம், மனதளவுல பலவீனம். ஆண்டவரே, சில காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் சில காரியத்துல உடனே தளர்ந்து போயிடுறேன். ஆண்டவரே, அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும். என் பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. பலன் தாருமே, பலன் பலத்தா என்னை நடத்திடும். பலன் தாருமே, பலன் தாருமே. ரலபகதனத கடரலரதரா பலத்தா. நீங்கும்படி செய்க, நீங்கும்படி செய்க. ஆமென், ஆமென். சில பலவீனங்கள் என்ன ரொம்ப நாள் தொடர்ந்துட்டே இருக்கு. அப்படி யாராவது இருக்கிறீங்கன்னா உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து. உங்க பிள்ளைகளை அல்லது உங்களை சார்ந்த யாருக்காவது அப்படி இருக்கணும்னா இப்ப உங்க கையை உயர்த்து. அது என்னன்னு இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. பவுல் சொன்னாரு, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அப்படி சொல்லுங்க. பவுல் அதை எப்படி ஃபீல் பண்ணார் தெரியுமா? இது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனார். கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, கஷ்டமா இருக்குப்பா. உங்க லாங்குவேஜ்ல சொல்லுங்க ஆண்டவருக்கு. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, ஒரு 2 நாள்ல போயிரும், ஒரு வாரத்துல போயிரும், 2 வாரத்துல போயிரோம்னு பார்த்தா தொடர்ந்துட்டே இருக்குப்பா. 5 வருஷம் 10 வருஷமா ஆண்டவரே, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கோடு சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்துல கண்ணீரோடு உங்களை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஓ, பலன் உண்டாகட்டும். சௌக்கியத்தை ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்றவரே, வர பண்ணுவீராக. எங்கள் பலவீனங்கள் நீங்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்த ஒரு காரியம்,
மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல ஒரு பிள்ளையின் தகப்பன் இயேசுவின் இடத்துல ஒரு காரியம் நீங்கும்படிக்கு சத்தமிடுவான். என்னவென்றால், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. சில நேரத்துல சில காரியத்தை நம்மளே மாத்திருவோம் பாருங்க. ஆனா சில காரியத்தை மாத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் தேவை. இப்ப நம்ம ஒரு வீடு மாறுறோம்னு வைங்களேன், சின்ன சின்ன ஐட்டம் நம்மளே தூக்கிடுவோம். ஒரு பீரோ இருக்கு, அதை தூக்கி வெளியே வைக்கணும்னா இன்னொருத்தங்களுடைய ஹெல்ப் தேவை. அது போலதான் நம்மளால முடியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த அவிசுவாசத்தை நீக்கிறது. இதை ஒரு தேவ பிள்ளை உணரணும். அதாவது அவருடைய சப்போர்ட் எனக்கு எவ்வளவு தேவை, அவன் உதவி செய்யுங்க அப்படின்னு கத்துனதுமே அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரத்தின் 25வது வசனம். ஆமென். அவன் உதவி செய்யுங்கன்னு கத்துனதுமே இயேசு அதை கண்டு ஜனங்கள் ஓடி வராங்க. அந்த அசுத்த ஆவியை நோக்கி கட்டளை இடுகிறேன் அப்படிங்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணாராம்? அதட்டினார். அதட்டினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் எப்படி ஹெல்ப் பண்றார் பாருங்க. உடனே இந்த நேரத்துல எது நீங்கும்படி? பலவீனம் நீங்கணும், கண்டிப்பா நீங்கணும். கர்த்தர் நீக்கி விட்டார். இப்ப எத்தனை பேர் ஆண்டவரே நிறைய டவுட் வருதுப்பா. ஏன் டவுட் வருதுன்னு தெரியுமா? இங்க இரவெல்லாம் சீஷர்கள் துரத்தி பார்த்தாங்க, போகல. அதனால என்ன வந்துடும்? ஏங்க, நம்ம ஒரு மாசம் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்கலைன்னா டவுட் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஒரு நாள் ஜெபம் பண்ணி நடக்கலைன்னா டவுட் வர்றது ஓகே. ஒரு மாசம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கலைன்னா டவுட் வரதானே செய்யும். யவீருவின் மகள் வியாதியா இருக்கிற போது இயேசு வந்துட்டு இருக்கிறான். இப்ப அவன் மறிச்சிட்டான். இனி இயேசு அற்புதம் நடக்குமா? டவுட் வரதானே செய்யும். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறோம்னா, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. எனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அவிசுவாசம் கூட இருந்துடக்கூடாது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி, என் சூழ்நிலை என்ன நம்ப விடாம பண்ணுதுப்பா, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நம்ப விடாம பண்றாங்கப்பா. இந்த ஆகஸ்ட் உனக்கு இப்படிதான் இருக்கும், இந்த ஒரு மாசம் உனக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பியும் பழைய கஷ்டம்தான் என் சூழ்நிலை சொல்றது எனக்கு என்ன பாதிக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படிக்கு, அவன் உண்மையா கேளுங்க, என் அவிசுவாசம் நீங்கும்படிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே என் அவிசுவாசம் நீங்கும்படி. ஓரலா பதரா பகரபா, ஓரலா பகரபா ரதரா, ஓரலா டரபா கரபா பாபா, ஷேரே பைலே ரெக்கரேல ரதடரபா, ரிம்ராதனலா கடரபா, என் அவிசுவாசம் நீங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம் என் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மை தடைபற்ற கூடாது. என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய சுகம் தடைபற்ற கூடாது. என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம் கைகளை உயர்த்தி, அப்பா என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம் என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை தடைபற்ற கூடாது. என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி. ஹெல்ப் கேளுங்க, ஹெல்ப் கேளுங்க. ஒருத்தங்க கிட்ட எப்படிங்க ஹெல்ப் கேட்போம்? ஏய்
எனக்கு உதவி செய். அப்படியா கேட்போம்? எவ்வளவு கெஞ்சி கேட்போம்ல, எவ்வளவு நம்மளை தாழ்த்தி கேட்போம்ல. கேளுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. என் அவிசுவாசம் நீங்கும்படி, என்னுடைய அவிசுவாசத்தினால என் குடும்பத்தில் கேட்கப்பட வேண்டிய மகிழ்ச்சியின் சத்தம் தடைபற்ற கூடாது. என்னுடைய அவிசுவாசத்தினால என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய சுகம் கிடைக்காம போயிடக்கூடாதுப்பா. என்னுடைய அவிசுவாசத்தினால என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க தானப்பா என்ன நம்ப பண்ணுறீங்க. என்னை நம்ப பண்ணுகிறவரே, என்னை நம்ப பண்ணுகிறவரே. என் அவிசுவாசம் இதை கேளுங்க, உண்மையா கேளுங்க. இன்னைக்கு கர்த்தர் பலவீனத்தை நீக்குகிறா, அவிசுவாசத்தை நீக்குகிறா. அப்பா ஆமே. இந்த நேரத்தில் அப்படியே ஜெப நேரத்தில் எதுல எல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கு சொல்லுங்க. எதுல எல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கு? ஆமே, ஹல்லேலூயா. எல்லாம் டவுட் இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டே இருக்குப்பா. சந்தேகம் உள்ள வந்துட்டுனாலே அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். விசுவாசம் குறையிற இடத்துல இந்த அவிசுவாசத்துக்கு கூட எதுவும் சேர்ந்து வரும் தெரியுமா? பயம். பயம். அவிசுவாசம் நீங்கிட்டுனா பயமும் கூட சேர்ந்து போயிடும். ஆமே. அன்பு என்கிற காரியத்துக்கு நிறைய கூட சேர்ந்து வரும். அன்பு, சந்தோஷம், விசுவாசத்தெல்லாம் சேர்ந்து வரும். அதே போலதான் இந்த அவிசுவாசங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு கூட பயம், வியாதி, சந்தேகம் எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ். அது அவிசுவாசம் நீங்கிட்டனாலே பயம் போயிடும். ஆமே. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஸ்திரீகள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்பல. சீஷர்கள் பயந்து அறைக்கதவை அடைத்து கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு தம்மை காண்பித்ததும் நம்ப ஆரம்பிச்சாங்க. அதோடு கூட அவர்களுடைய பயமும் வெளியே போயிட்டு அவர்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. என் அவிசுவாசம் நீங்கும்படி ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அவிசுவாசம் நீங்கும்படி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஷரபகரலரதரலர ரிபபபபபப ஷதரபகலரதடரப சந்தரிமலகடரலரபபரிதடலர. ஆமென். அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்க போகிறோம். என்னாகமம் 21வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனம். 6-7 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனாலே ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினாலே பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அதுக்கப்புறம் தெரியும், வெண்கல சர்ப்பத்தை செய்ய வைத்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைக்கும்படி. இப்பொழுது நம்ம எதுக்கு முக்கியமா ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? நம்ம வார்த்தையினால பாவம் செய்து சிலருக்கு விரோதமாய், அதாவது ஆண்டவர், என்னுடைய பேச்சினால என் குடும்பம் ஒரு விளைவை சந்திக்கும்னா தயவு செய்து என்னை மன்னிச்சு அதை நீங்கும்படி செய்யுங்க. இவங்க மோசேக்கு அகைன்ஸ்டா முறுமுறுத்தாங்க. கர்த்தர், நமக்கு தெரியாதுங்க, இது ரொம்ப முக்கியமான ஜெபம். நம்ம எல்லாம் கரெக்டு தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா நிறைய பேசிடுறோம். நாங்க
பேசினதினால், எப்படி சொல்றாங்க பாருங்க, நாங்க பேசினதினால் பாவம் செய்தோம். நம்ம நிறைய பேச, அது அந்த வார்த்தையினால எது உள்ள என்றாகுது தெரியுமா? சர்ப்பம் உள்ள என்றாகுது, சர்ப்பம் உள்ள என்றாகுது. ஆமே, தேவனுக்கு விரோதமாய், தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய். ஆமே, தேவனுடைய வார்த்தைகள், இவங்க அந்த மன்னாவுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க. நிறைய பேசி பேசி பேசி. இந்த சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. 78 நினைக்கிறேன். Thank you Holy Spirit. ஆமென். 30 இல்ல, அது இல்ல, கூடாரங்களில் முறுமுறுத்துன்னு ஒரு வசனம் இருக்கும். லெப்ட் சைட்ல இருக்கு, எடுத்தா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் தேடிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது வாசிங்க சத்தமா. இல்ல 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 இல்ல, சங்கீதம், சாரி, 106, 106வது சங்கீதம், அதனுடைய 25, 26 வாசிங்க. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். எங்க முறுமுறுக்கிறாங்க? வீட்டுல முறுமுறுக்கிறாங்க. அடுத்து, அப்பொழுது அவர்கள் வனாந்தரத்திலே மடியவும். எங்க அடி வாங்குறாங்க? வெளியே அடி வாங்குறாங்க. நிறைய தெரியும். வெளியே முறுமுறுக்கல, வெளியெல்லாம் சீயோன் பாட்டை பாடிதான். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அந்த நிறைய பேசிடுறோம். நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம பெரிய பிரச்சனையே அதுதான். ஒத்துக்கணுங்க, இப்படி பேசினது தப்போ கரெக்டோ பேசணுமா? அது 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 எது வெளியே உள்ள என்றாகிறதுக்கான டோர் ஆயிட்டு தெரியுமா? கொள்ளிவாய் சர்ப்பங்கள். பாதிக்கப்படுறது யாரு? பேசி நம்முடைய சாமர்த்தியத்துல நிறைய பேசி ஜெயிச்சிருவோம், ரைட். பாதிக்கப்படுறது யாரு? நாங்க பேசினதுனால் பாவம் பண்ணினோம். எங்களை மன்னிச்சு. இந்த கொள்ளிவாய் குடும்பத்துல இப்படிப்பட்ட பாதிப்பு பாதிப்பு தெரியல. என்ன ஆண்டவரே, ரட்சிக்கப்படலையா? பட்டாச்சு. ஞானஸ்நானம் எடுக்கலையா? எடுத்தாச்சு. எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா நிறைய பேசிடலாம்ல. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தை நிமித்தம் என் குடும்பத்துல வேதனை சாபம் இருக்கும்னா எனக்கு தயவாய் மன்னித்து இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நீங்கும்படி. எத்தனை பேர் வெட்கப்படாம ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாவம் செஞ்சதுனால நிறைய பேசுறோம், நிறைய பேருக்கு அகைன்ஸ்டா பேசிடுறோம். சில காரியம் தெரியாமலே ஒருத்தங்களை நியாயம் தீர்க்கிறோம். இவங்க இதை பண்ணிருப்பாங்க, இவங்க இதை செஞ்சிருப்பாங்க. தெரியாமல எங்க பேச்சினால சாத்தான உள்ள விட்டுட்டோமே ஆண்டவரே, சர்ப்பங்களை உள்ள விட்டுட்டோமே ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த சர்ப்பங்கள் நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி கேளுங்க. ஆமே, நீங்க உணர்ந்து ஒத்துக்கொண்டு கேட்டா இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. ஆமே, உணர்ந்து கொண்டு. என் குடும்பத்துக்குள்ள நாம் பேசினது நிமித்தம், கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம பேசினது நிமித்தம் நம்ம குடும்பத்துக்குள்ள சத்துருவின் கிரியை வந்தா நம்ம எவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கு செய்யறோம், நம்ம தலைமுறைக்கு செய்யறோம். ஆமே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இது சீரியஸ்னஸ் உணர்ந்து ஜெபிக்கிறவங்க? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பேசினது நிமித்தம். அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றா,
என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க கர்த்தருக்கு உமக்கு விரோதமா பேசிட்டோம். எங்க பேசினீங்க? கூடாரத்துல பேசணும், வீட்டுல பேசணும், வெளியே தெரியாது. கர்த்தர் கவனிக்கிறா, கர்த்தர் பார்க்கிறா. ஆமென். இது ரொம்ப பாரத்தோடு சொல்றேன். அநேக ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல தெரியுமா? இந்த பேச்சு இருக்குல்ல, கண்ணீர் வடித்தும் பலன் இல்ல. இந்த பேச்சு கர்த்தருடைய பார்வையில் அது செட் ஆகல. ஆரோனும் மிரியாமும் பேசினது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆமென். ஆண்டவரே, யாருக்கு விரோதமாய்? ஆண்டவரே, நான் பேசக்கூடாதப்பா. அதனால சந்தித்த விளைவுகள் எல்லாம் போதும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. சங்கீதம் 15 கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்குபவன் யார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப அதுல கீழே யார் தங்குவான்னு போடப்பட்டிருக்கிறது தெரியுமா? 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருப்பான். என்ன வேர்டு தெரியுமா? அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவனை குறித்து ஒரு தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுக்கு அது தெரியுது. ஆனா இவங்க மூலம் அந்த நியூஸ் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறவங்க யார் தெரியுமா? பிரசன்னத்துல தங்கி இருக்கிறோம். பக்கத்து இந்த நபரை குறித்தின இவர் ஒரு தப்பான காரியம் எனக்கு தெரியுது. ஆனா நான் பிரசன்னத்தை விட்டு போயிடக்கூடாது. அதனால அந்த பேச்சை நான் என்ன செய்யக்கூடாது? அவங்கள தெரியுமா? இந்த மாதிரி பேச்சு, அதாவது நம்மை சாராத ஹாட் நியூஸ் இருக்குல்ல, அது ரொம்ப டேஸ்ட் ஆனது இந்த மாம்சத்துக்கு. நம்மை சாராத. அதனாலதான் பாருங்க, இந்த யூடியூப்ல எல்லாம் இன்னொருத்தங்களை பத்தின ஏதாவது ஒரு நியூஸ், அதுவும் இந்த பிரபலங்களை பத்தின நியூஸ் எல்லாம் வரும்னு வைங்களேன், மக்கள்லாம் இருந்து பார்ப்பாங்க. பிரசன்னம் போயிடக்கூடாது. அந்த பேச்சே எடுக்க மாட்டானோ. இயேசு கிருபையும் சத்தியமும். ஆமென். அவர் பிரமாணத்தை வச்சு யாரையுமே அடிக்கவே இல்லை. அவர் எல்லாத்தையும் அணைச்சிட்டு போறார். ஆனா ஒரு கூட்டத்தை மட்டும் பிரமாணத்தை வச்சு அடிச்சார். எந்த கூட்டத்தை சொல்லுங்க பாப்போம்? ஒரு ஸ்திரீயை கொண்டு முன்னாடி நிறுத்திட்டு, பிரமாணம் சொல்லுது கல்லெறியணும் சொல்லுதில்ல. இப்ப ஆண்டவர் அந்த பிரமாணத்தை கையில் எடுக்கிறார். எல்லாம் ஓடிட்டான். நம்ம எந்த அளவின்படி இன்னொருத்தங்களை அளக்கும் நமக்கு தெரியாதுங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம சூப்பர், நம்ம பிள்ளைங்க சூப்பர் எல்லாம் நினைச்சிட்டு, எல்லாம் நாமெல்லாம் அப்படியே நினைச்சிட்டு இன்னொருத்தங்களை பத்தி, இன்னொருத்தங்க பிள்ளைங்களை பத்தி பேசிட்டு இருப்போம். நமக்கே தெரியாத ஒரு பாதிப்பு நம்ம குடும்பத்துல இருக்கும். அது தெரிய வரும்போது எப்படி இடி விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீல் பண்ண தெரியுமா? ஐயோ, என் பிள்ளைய பத்தின இந்த நியூஸ் வெளியே போயிடக்கூடாது. என் பையனை பத்தி, என் பையன் இப்படியா, இது என்ன செய்யக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. அப்படி சொல்லும் போது நம்ம அவங்கள பத்தி, அவங்க பிள்ளைகளை பத்தி எவ்வளவு வேட்டு சொல்லியிருப்போம். ஆனா நமக்குன்னு வரும்போது அதை எப்படியாவது. ஆமே, நோவா திராட்சரசம் குடிச்சு வஸ்திரம் விலகி கிடந்தான். ஒரு பையன் போய் பார்த்துட்டு அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்றான். இன்னொரு பையன் பார்த்துட்டு அதை மூடி போடுறான். மூடி போட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஸ்ப்ரெட் பண்ணவன் தலைமுறை சபிக்கப்பட்டது. பைபிள் கதை அல்ல, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுங்கிறது சொல்றது. ஒருத்தன் பார்த்துட்டு, நான் தப்பா பண்ணேன், எங்க அப்பா இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு என் பிரதர்ஸ்ட சொன்னேன். பிரதர்ஸ் பார்த்துட்டு தெரிஞ்சிட்டு பார்க்கல. நீங்க அதை படிச்சுக்க, நான் எடுத்தேன், அது மெசேஜ் ஆயிரும். பார்க்கல, ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால முகத்தை திருப்பிட்டு
அடி போட்டாங்க. ஏன்னா அப்பா பண்ண தப்பு தான். திராட்சரசம் கொஞ்சம் ஓரா குடிச்சிடாரு. ஆனா எங்க அப்பா கிட்ட எவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கு தெரியுமா? சரி, நான் இந்த தப்பை பார்த்தா ஒருவேளை எங்க அப்பா தேவனோடு சஞ்சரித்த காரியம் என் நினைவை விட்டு போயிட்டுன்னா, எங்க அப்பா பேழை கேட்டு எங்களை காப்பாத்துனது என் நினைவை விட்டு போயிட்டுன்னா, அதனால எங்க அப்பா தப்பை நான் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அதுல மறைய பார்க்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? எங்க அப்பா இப்படி தெரியுமா? இப்படிதான் ஒரு பையன் வந்து சின்ன வயசுல வந்து பைக்கு கேட்டு கேட்டு ஒரே தொந்தரவா. அவனை கூப்பிட்டு ஒரு பிரதர் கவுன்சிலிங் கொடுக்குறான். இங்க பாருப்பா, நீ இந்த வயசுல பைக்கு கேட்காதா. இந்த வயசுல கேட்காம எங்க அப்பாவே பைப் கான் மாத்தி சுத்திட்டு இருக்கிறாரு. பைப் கான் அடிச்ச உடனே பக்கத்து ஊருக்கு கேட்குமா? எங்க அப்பாவே பைப் கான் மாத்தி சுத்திட்டு இருக்கிறாரு. இப்படியே சொல்றான். ஆமே. நிறைய குறைகள் இருக்கும். ஆனா ஒரு பையன் அதை வெளியே சொல்றான். தலைமுறை கானானின் சந்ததி என்ன பண்ணிட்டார்? சமைச்சிட்டார். என்ன சாபங்க அது! இன்னைக்கு எழும்ப முடியல. அந்த கண்ட்ரி பேரெல்லாம் சொல்ல முடியும், வேண்டாம். இன்னைக்கு எழும்ப முடியல. அந்த நோவா சபித்த கூட்டம் எங்க ஸ்டே பண்ணி இருக்கிறாங்களோ அந்த ஏரியால இன்னைக்கும் பட்டினி. என்ன சாபம்! ஆனா இன்னும் 2 பிள்ளைங்க வந்தாங்க. அந்த நிர்வாணத்தை பார்க்கல, மூடிட்டாங்க. மூடிட்டு பார்க்கறாங்க. அதோட முடிஞ்சது. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆமென். நான் எந்த அளவின்படி அழகு ஆண்டவரே, அறிஞ்சோ அறியாமலோ நான் பேசி இருக்கிறேன்ப்பா. அவ்வளவுதான். பேசி இருந்தால் அல்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் பேசி இருக்கிறேன் ஆண்டவர். அதனால என் குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா அது நீங்கும்படி செய்யும். என்ன மன்னிங்கப்பான்னு கேட்கிறவங்க அப்படியே கைகளை உயர்த்தி ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம இன்னொருத்தங்க பிள்ளைங்க தப்புன்னு சொல்லும் போது இருந்து பேசினேன். ஆனா அது என் பிள்ளையும் பாதிக்குதுன்னு தெரிஞ்சதும் நான் அதை மறைக்க பார்க்கிறேன்னு. ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக, என் குறைகளை மன்னிப்பீராக, என் குற்றங்களை மன்னிப்பீராக. நான் பேசினதினால், நாங்க பேசினதினால் பாவம் செய்தோம். இந்த சர்ப்பங்களை எங்க வீட்டு நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும், நீங்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த உணர்வு எங்களுக்கு எப்போதுமே இருக்கட்டும். இன்னொருத்தங்களை குறித்து துணிந்து சொல்ல எங்கள் நாவை நாங்கள் வளைக்காதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வையோ, எங்கள் வாய்க்கு காவல் வை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியத்துக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். சங்கீதம் 69:14 13-14 வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே. சங்கீதம் 69:14-13 வாசிங்க. தேவனே, கரெக்ட் வாசிங்க. மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். மிகுந்த கிருபையினாலும், அடுத்து ரட்சிப்பின் சத்தியம் என்ன? கர்த்தர் நமக்கு பிராமிஸ் பண்ணிருப்பார்ல, பயப்படாத, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை காப்பாத்துவேன், நான் கூட இருப்பேன். இதுதான் அவர் சொல்றார். அந்த அந்த என் லைஃப்ல ஒரு விடுதலைக்கான செய்தியெல்லாம் கேட்க பண்ணீங்கள் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு ஆண்டவரே உங்க கிருபையினாலும் செவி கொடுத்தல். அடுத்த வார்த்தை, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும். என்னை பகைக்கிறவர்களின் என்றும் நிலையாத ஜலத்தின் என்றும் நான் நீங்கும்படிக்கு நானா போய் மாட்டிடக்கூடாது. இப்ப நம்ம அடுத்து இதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அதாவது நிறைய காரியத்துல நாம போய் மாற்றோம், அப்பா நான் நீங்கும்படிக்கு
நான் நீங்கும்படிக்கு. 142வது சங்கீதம், 141 8 முதல் வாசிங்க. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். அடுத்த வார்த்தை, துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. எல்லாரும் சொல்லுங்க, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். மாட்டிடக்கூடாது. வசனம் எல்லாம் படிக்கும் போது உங்க லாங்குவேஜ்ல அதை மாத்திரணும். அப்போ அது உங்களுக்கு உங்க ஹார்ட். அதான் 2 கொரிந்தியர் 12:7 சொன்னேன்ல, பலவீனம் நீக்கும்படி நான் ஜெபித்தேன். பைபிள் லாங்குவேஜ். என் லாங்குவேஜா இப்படி சொல்லுவேன்னா கஷ்டமா இருக்குவா, அவ்வளவுதான். ஆமென். கைவிடாதையும் என்பது பைபிள் லாங்குவேஜ். நம்ம லாங்குவேஜா விட்டுறாதீங்கப்பா. இது எப்பவுமே இந்த பைபிளை ஹார்ட்டோட இணைக்க பார்க்கணும். வெறும் உதட்டுல மட்டும். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை, அதாவது இருதய ஆவியோடு உண்மையோடுன்னு சொல்லும் போது ஹார்ட் நம்ம உதட்டோடு இணையாத உதட்டின் வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள். அதனால அதை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரணும். உங்களுக்குள்ள ஆமே கண்ணிகள் சுருக்குகள் ஆமே வைக்கிறாங்க. அப்ப என்னை காப்பாத்திருங்க, என்ன அதுக்கு அதை விட்டு நீக்குங்க. என்னை பகைக்கிறவர்கள் என்றும் நானாக போய் மாட்டிடக்கூடாது. நானாக போய் சில இடத்துல சில பிசினஸ் போய் மாட்டுவாங்க பாருங்க. எல்லாத்துலயும் நான் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது அது எல்லா ஆங்கிளையும் பார்க்கணும். ஆமா, நானா போய் சில போய் மாட்டிருவாங்க. சிலருக்கு ஹெல்ப் பண்ண போய் மாட்டிருக்காங்க தெரியுமா? ஹெல்ப் பண்ண போய் எத்தனை பேர் அவ்வளவு அழுவாங்க பாருங்க. வீட்டுல இவங்க அழுததை பார்த்து இவங்க மனசு தாங்காம இவங்க கிட்ட இருக்கிறதையும் கொடுத்து, அதுவும் இல்லாம இன்னொருத்தங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி ஜாமீனுக்கு, எனக்கு தெரியும் ஒரு சகோதரி அப்படி கொடுத்து கடைசியில வாங்குறது வரை அழுவாங்க பாருங்க. சிலரு, எல்லாரும் இல்ல, சிலரு வாங்கினதுக்கு அப்புறம் அழ விடுவாங்க. அப்படி கிருபை பெற்றவங்க எனக்கு தெரியும். அந்த சகோதரி, அவங்களுக்கும் இந்த கடனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்ல வேலை, நல்ல கவர்மெண்ட் ஜாப். ஆனா இன்னொருத்தங்க வந்து அழுததுனால பரிதாபப்பட்டு அவங்க வேலையை ஜாமீனா வச்சு வாங்கி கொடுத்தாங்க எத்தனையோ லட்சங்கள். அவங்க வாங்கிட்டு இன்னாத்தாரேன்னு போயிட்டு கடைசியில இந்த சகோதரி எங்க நிக்கிறாங்கன்னா ஜெயில நிக்கிறாங்க, ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. அங்கிருந்து போன் பண்ணி ஜோமண்ண கேட்கிறாங்க, ஏன் இப்படி வாங்கினீங்க கேட்டா இப்படி வந்து அழுதாங்க. ஒரு பைபிள் வந்து என்ன சொல்ல தெரியுமா? நன்மை செய்ய திராணி இருக்கும் போது, உனக்கு திராணி இல்லைன்னா எப்படி கடன் வாங்கி செஞ்சு கொடுன்னு பைபிள் வந்து சொல்லல. பைபிள் சொல்லாததை வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு திராணி இருக்கா? அடுத்து அதை செய்ய தக்கவர்களுக்கு, யாருக்கு அவங்க உண்மையில கஷ்டப்படுறாங்க ஆனா உனக்கு திராணி இருக்குன்னா செய்யணும். அது செய்யாம இருந்தா பாவனும் பைபிள்ல இருக்கு. ஆனா அது சும்மா இல்ல, செய்யத்தக்கவர் இவங்களுக்கு செய்யலாமா? செய்யலாம். திராணி இருக்கு செய்யத்தக்கவர்களுக்கு. இது வந்து நீ ஜாமீன் அடுத்து ஐயோ உங்க நீங்க செஞ்சத வாழ்நாள் எல்லாம் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு கும்பிடு போடுவாங்க பாருங்க, கடைசி கும்பிடு. எல்லாரையும் நான் சொல்லல, சிலர் வந்து எத்தனை பேர் இப்படி கடன் வாங்கி கொடுத்து, எத்தனை பேர் நம்முடைய சபையிலே சிலர் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்னா அந்த பழக்கத்துல ஒருத்தங்க பழக்கத்துல தங்கள்கிட்ட இருக்கிற ஜோலெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவங்க என்ன சிஸ்டர் இப்ப திருப்பி தந்துருவோம். சிலர் எப்படின்னா கொஞ்சம் வாங்குவாங்க,
அதை அடுத்த மாசம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அடுத்து பெருசா வாங்குவாங்க. அப்போ இவங்க மனசுல எப்படி இருக்கும் தெரியுமா? அன்னைக்கு வாங்கினத தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கேட்ட உடனே இப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். ஒரு சகோதரர் இப்படிதான் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அந்த இவருக்கு எப்படி கொடுத்தாருன்னா வட்டி வாங்கி கொடுத்திருக்கிறாரு. வட்டிக்காரன் இவர் கழுத்தை பிடிக்கிறான். இவர் போய் அவங்க வீட்டில் போய், ஏன்னா அவங்க இன்னாத்தாரம் வீட்டில் போய் தெரிஞ்சு பழக்க வேண்டாம். வாங்க கூப்பிடும் போதே வாங்க, இருந்த கடனை எப்படியா தாங்கன்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னாங்களாம். அவர் வீட்டுக்கு வெளியே இருந்து போன் பண்ணி அழுறாரு. நான் எனக்கு எதுக்கோ கேட்கல, நான் கொடுத்த வட்டிக்கு என்ன சொன்னாங்க வீட்டை விட்டு வெளியே போட்டாங்க. வெளியே போன்னு சொல்லி கதவை வாங்கி ஒரே அடி. ஆமே, இப்படிப்பட்டு நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா, இப்படி உங்களுக்கு ஹெல்ப் இப்படி பண்றாங்க தெரியுமா, உங்களுக்கு முடியலன்னா அவங்கள்ட்ட முடியலன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். இதை பொறுக்கவே மாட்டார் ஆண்டவர். அதே நேரத்தில் இன்னொருத்தங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி கடன் வாங்கி எல்லாம் நீங்க ரொம்ப இறக்கப்பட்டு தான் செய்வோம். ஆமே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த வலையில போய் மாட்டிடக்கூடாது. மாட்டி எத்தனை பேர் தெரியுமா, நம்புவாங்க. சில நம்புவாங்க. ஒரு சகோதரி நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் என்னன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட தான் இந்த ப்ராஜெக்டுக்கு வாங்க சொன்னா சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து மொத்த லட்சத்தையே வாங்கிட்டு கடைசியில கேட்ட உடனே சபிச்சிருவேன், நீ ஏன்ட்டே கேட்கறியா? கண்ணீர் 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 கண்ணீர். ஆமே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். சாலமோன் கேட்டார்ல, ஆண்டவரே எனக்கு தெரியல, போக்குவரவு அறியாதவன், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, நான் போய் மாட்டிடக்கூடாது. கைகளை உயர்த்தி, அப்பா என்ன நீங்கும்படி செய்யுங்கப்பா. என்னை பகைக்கிறவர்களின் என்றும் நிலையாத ஜலத்தின் என்றும் நான் நீங்கும்படி செய்யும், நான் நீங்கும்படி செய்யும். ஒரு வார்த்தை அப்படி ஜெபம் பண்ணுங்க. நானா போய் எதுலையுமே மாட்டிடக்கூடாது, என் பிள்ளைங்க போய் மாட்டிடக்கூடாது. அப்பா ஆண்டவரே தடுங்கப்பா. பவுல தடுத்தீங்களே அப்பா, இரவோடு இரவா யோசேப்பிட்ட சொன்னீங்களே பிள்ளைய தூக்கிட்டு ஓடுன்னு. அந்த கைடன்ஸ் எங்களுக்கு வேணும். துன்மார்கள் தங்கள் வலையிலே சிக்கி போவார்களாக, நானோ அதற்கு நீங்களாகி விடுவிக்கப்படுவேன் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். இந்த நேரத்தில் இப்ப நான் இந்த இவ்வளவு டீட்டெயிலா சொன்னதுனால, அப்படி பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஒரு விஷயம், எல்லாரும் கைகளை உயர்த்தி. அடுத்து அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுத்திருக்கிறாங்க, கடன் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. ஏசப்பா அப்படி அப்படி ஆண்டவர் இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்து நடுத்தெருவில் நிக்கிற சூழ்நிலையில் இருக்கிற உள்ளங்களுக்காக அப்பா அவங்க இரக்கம் செஞ்சிருக்கிறாங்க அப்பா. ஆனா சில புத்தீனமா செஞ்சுட்டாங்க, சில அறியாமையில செஞ்சிருப்பாங்க. கர்த்தாவே என்ன குறை இருந்தாலும் மன்னிச்சு ஆண்டவர் அவர்கள் அதை திருப்பி கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அப்படி வாங்கினவங்களுக்குள்ளும் அந்த ஒரு உணர்வையும் ஒரு தெய்வ பயத்தையும் கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஆமென். இன்னொரு காரியத்துக்கு தான் ஜெபிக்க 5 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். ஆனா பிரைஸ் லார்ட், அவியானவர் இதற்காக ஜெபிக்க ஏவினார். ஆமென். நீங்க வேண்டியது, நீங்கள் என்ன பிரச்சனை, இது ரொம்ப முக்கியம். பலவீனத்தை நீக்கும், அப்புறமா அவிசுவாசத்தை நீக்கும், அப்புறமா பாவத்தினால் வந்த வாயின் பாவத்தினால வந்த விளைவுகளை நீக்கும். பாவத்தினால் வந்த விளைவுகள் நீக்கப்படணும்னா மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்படணும்னா நான் பண்ண தப்புன்னு சொல்லணும். இது ரொம்ப முக்கியம். ஆமே, ஆண்டவர் உங்களை மன்னித்தார்னு சொன்னாலும் மன்னிப்பு வராது. மன்னிப்பு வரணும்னா நான் பண்ணதை சொல்லணும்.
யோபு லைஃப்ல சிறையிருப்பு மாறுறதுக்கு யோபு தான் பண்ண தப்ப சொன்னா. யோபு பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? பேசினது. யோபு என்ன சொல்ல தெரியுமா? புத்தீனமா பேசிட்டேன். அப்படி வாய புத்துறாரு, பேசிட்டேன். அவ்வளவுதான், அவன் லைஃப் கிளியர் ஆயிட்டு. ஒத்துக்கோங்க. ஐயோ நான் பேசவே இல்லை. மோசைக்கு தெரியாது என்ன பேசுறாங்க. ஏன்னா அவங்க எங்க பேசுறாங்க? கூடாரத்துக்குள்ள. ரொம்ப முக்கியங்க. பிள்ளைங்க கிட்ட வச்சு சொன்னதுனால பிள்ளைங்க கிட்ட வச்சு இன்னொருத்தங்களை பத்தி குறை சொல்லாதீங்க. அந்த பிள்ளைங்களுக்குள்ள அவங்கள அறியாம உள்ள அந்த பிள்ளைங்க நம்மளை விட சொல்லுங்களா, அப்பா 8 அடினா பிள்ளை 16 அடி. நாக்கும் அப்படி நீளம் மறக்க கூடாது. இது வேண்டாம். அல்லேலூயா. அதுல ரொம்ப ரொம்ப பாதிக்கும். நோவாவின் பிள்ளைங்க, ஒரு பையன் அப்பா குறைய வெளியே சொன்னான், இன்னொரு பையன் அதை மூடிட்டான். வெளியே சொன்னவன் தலைமுறை சபிக்கப்பட்டது, மூடினவன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டது. இதெல்லாம் பைபிள்ல கதையா படிச்சுட்டு போவதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியாது அது எப்படி பாதிக்கும், எப்படி கொள்ளிவாய் சர்ப்பம் உள்ள என்ட்ராயிட்டு கதை முடிஞ்சு. நம்ம ஃபேமிலியை பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்களை பத்தி பேசலாம். எல்லாம் கரெக்டா இருக்கா? என் லைஃப் கரெக்டா இருக்கா? என் மனைவி லைஃப் கரெக்டா இருக்கா? என் ஹஸ்பண்ட் லைஃப் கரெக்டா இருக்கா? என் பிள்ளைங்க லைஃப் கரெக்ட், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குதா? ஓகேவா? அப்படி பார்த்தா நம்ம இன்னொருத்தவங்களை பத்தி என்னங்க அங்க இப்படி போவியா, இங்கே பெரிய. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். See, ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கிறவங்களை குறித்து நமக்கு ஒரு பரிதாபம் வரணும்னா நம்மளை சார்ந்த யாராவது ஒரு ஆள் அங்க இருக்கணும். நீங்க பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஐசியூல இருப்பாங்க, ஃபேமிலிஸ் எல்லாம் வெளியே இருப்பாங்க பாருங்க. ஒருவருக்கு ஒரு நல்ல எப்படி எவ்வளவு நாளா இருக்கிறாங்க அப்படியா, ஏன்னா இவங்களை சார்ந்த ஒரு ஆளும் இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும்னா இவங்களை அவங்க பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு உள்ள போகும்போது அந்த பக்கத்து பெட்டில் தான் எங்களா இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த சூழ்நிலையை நம்ம விஷயம் பாதிக்கப்படுதுன்னு நடந்தோம். அதே பாதிப்புல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பரிதாபம் வரும், ஒரு பாசம் வரும். நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாததும் இன்னைக்கு போர் அடிக்குது. உங்களுக்கு தெரியுமா, சர்ச்சுக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு பின்னாடி இருந்தாங்கல்ல, யாருன்னே தெரியாது. ஆமா, முடிஞ்சது. ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க என்ன நிலையில இருக்கிறாங்க தெரியாது. ஜோம் பண்றேன்னு கதவு விட்டுறாங்க, நம்ம ஜோம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். யார்கிட்ட ஜோம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. அதனாலதான் உன் கண்ணில் உத்தரம் இருக்கும்போது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிற. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்துட்டேன்னா உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்க மாட்டேன், அதை எடுத்து போட வகை பார்ப்ப. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தங்க குறைய பார்த்து சொல்றது வேற, அதாவது அந்த குறை ஒருத்தங்க குறைய சொல்றது வேற, அந்த குறை நீங்கணும்னு சொல்றது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் கண்ணில் இருக்கிற உத்தரம்னா பீம், உன் கண்ணில் பெரிய பில்லரையே வச்சிருக்க, பெரிய பீமே வச்சிருக்கிறேன். அந்த பீம் நீண்டு தான் உன் சகோதரன் கண்ணில் ஒரு துரும்பு விழுந்துட்டு. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு ஒருத்தங்க வந்து பிரைஸ் எல்லாம் சொல்லி கை கொடுக்குறோம். கை கொடுத்து அவங்க பாக்குறாங்க. உடனே நம்ம என்னங்க உங்க கை எச்சியா இருக்கு, உனக்கு கை கொடுத்ததுல தான். அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சபை வெளியெல்லாம் விட்டுருவோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் விட்டுருவோம். அங்கெல்லாம் விட்டுட்டு இங்க பாம்பளை வளர்த்துட்டு இருப்போம். நாங்க பேசினதுலாம் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எல்லாரும், நானும் பேசுறேன், எல்லாரும் பேசிடும். ஆனா நமக்கு தெரியணும், நான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறேன். உடனே அடிக்கணும் நெஞ்சு. அப்படி அடிக்கலைன்னா பாம்பு கோட்டைக்குள்ள போயிட்டோன்னு அர்த்தம். இல்ல உடனே ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க இருக்கிற இடத்துல இப்படி யாராவது பேசுறாங்களா, ஒண்ணு அவங்கள ஸ்டாப் பண்ண முடிஞ்ச ஸ்டாப் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களை வேற இதுல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், போறோம். இப்படி 2 வாட்டி பண்ணுங்க, 3 வாட்டி பேச மாட்டாங்க. எத்தனை பேர் இப்ப என்கிட்ட பேச மாட்டாங்க தெரியுமா? ரெண்டு வாட்டி பண்ணுங்க, 3 வாட்டி பேச மாட்டாங்க. ரொம்ப பேசிட்டு இருக்கிறாங்களா, உடனே
ஒருத்தங்களை பத்தி உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நீங்க சிஸ்டர் உங்களுக்கு அப்படி தெரியுது இல்ல, இப்ப நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். அவங்களுக்கு ஜெபம் வராது, ஏன்னா அவங்களுக்கு அது மாறக்கூடாது. நீங்க சிஸ்டர் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படி சொல்லும் போது அவங்க ஜெபம் பண்ணி கண்ணீர் வருதுன்னா உண்மையில பாரம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். டைம் அதிகம் ஆகிறது, இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.